மனைவியும் மகளும் மதிப்பதே இல்லை. அப்புறமா எதுக்கு அவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சேர்த்து வச்ச சொத்துக்களை மட்டும் அனுபவிக்க தரணும். அதனால தான் அம்மன் கோவில் உண்டியலில் பத்திரங்களை போட்டுட்டேன் என்று விரக்தியாக பேசுகிறார் விஜயன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவிலில் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான சொத்து பத்திரங்களை தனது மனைவி மகளுடனான சண்டையில் முன்னாள் இராணுவ வீரர் காணிக்கையாக செலுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு அடுத்த ஏகே படவேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயன். முன்னாள் இராணுவ வீரர். இவரது மனைவி கஸ்தூரி அரசு பள்ளி ஆசிரியை. இவர்களுக்கு சுப்புலட்சுமி, ராஜலட்சுமி என 2 மகள்களும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். விஜயன் கஸ்தூரி தம்பதியிடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு தம்பதியிடையே தகராறு ஏற்பட்டு கஸ்தூரியின் உறவினர்கள் விஜயனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையில் இருந்து வந்த விஜயன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படவேடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவிலுக்கு சென்று கோவில் உண்டியலில் சுமார் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான தனது 2 வீட்டின் பத்திரத்தை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். அப்போது கோயில் நிர்வாகத்தினர் விஜயனிடம் விசாரித்தபோது தனது சொத்து பத்திரத்தை உண்டியலில் ரேணுகாம்பாள் கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தியுள்ளேன் என கூறியுள்ளார். இதுகுறித்து விஜயனின் குடும்பத்தாரிடம் கோவில் நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இதையறிந்த விஜயனின் குடும்பத்தினர் கோவில் நிர்வாகத்திடம் விசாரித்துள்ளனர். கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெறும் போது தான் உண்டியல் திறக்கப்படும். அப்போது தான் உண்டியலில் உள்ள ஆவணங்கள் குறித்து தெரிய வரும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் படவேடு ரேணுகாம்பாள் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி அறநிலையத்துறை உதவி ஆணையர் சண்முக சுந்தரம் மேற்பார்வையில் நடைபெற்றது. அப்போது ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில் மூலவர் அருகே உள்ள உண்டியலை அதிகாரிகள் முன்னிலையில் திறக்கப்பட்ட போது அதில் ஏகே படவேடு கிராமத்தை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் விஜயன் காணிக்கையாக செலுத்தி 2 வீட்டு பத்திரங்கள் இருந்தது தெரியவந்தது. இது சம்பந்தமாக உதவி ஆணையர் சண்முகசுந்தரிடம் விசாரித்த போது கோவில் உண்டியலில் பத்திரம் காணிக்கையாக வந்துள்ளது. இதை அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைப்போம். அதன் பின்னர் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.